இதோட பேர் தெரியும் நமக்கு. ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மகாலாலேல், யாரேது, ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, எப்ரேய மொழியில அவருடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியணும். அதுல என்ன ஆழம் இருக்கு, அதுல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, ஆவிக்குரிய சத்தியம் என்ன இருக்கு, அதுல என்ன சுவிசேஷம் எதனா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ எழுதுறவங்க எழுதிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆதாம் என்றால் மனுஷன், ஆதாம் என்றால் மனுஷன். சேத், ஆதாம் என்றால் மனுஷன். சேத் என்றால் பதிலாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சேத் என்றால் பதிலாக, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேத் என்றால் பதிலாக. அடுத்து 3வது பேர் ஏனோஷ். அவருடைய அர்த்தம் என்ன எப்ரேய மொழியில, சாகிறதற்காக, டெத் ஆர் மார்டல். ஏனோஷ் என்றால் சாகிறதற்காக, டெத் ஆர் மார்டல், சாகிறதற்காக. 4வது கேனான். கேனான் நியமிக்கப்பட்ட ஒருவர், நியமிக்கப்பட்ட ஒருவர். பேரை விட்டுருங்க, அர்த்தம் மட்டும் சொல்றீங்களா? 4 பேருக்குல ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான். 4 பேர் விட்டுருங்க, அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. மனுஷனுக்கு பேரை விட்டுருங்க. ஆதாம் என்றால் மனுஷன், சேத் என்றால் பதிலாக, ஏனோஷ் என்றால் சாகிறதற்காக, கேனான் என்றால் நியமிக்கப்பட்ட ஒருவர். இந்த 4 பேரை விட்டுருங்க, அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்றீங்களா? மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் யாராவது? மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்காக நியமிக்கப்பட்டவர் யாராவது? இயேசு கிறிஸ்து. 4 பேர் சுவிசேஷம் இருக்கு. 4 பேர் தான் சுவிசேஷம். 2000 வருஷம் அந்த சுவிசேஷம் தான் நம்ம எல்லாம் போதிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் வச்சிருக்காரு? 4 பேர். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 4 பேர் வச்சிருக்காரு. அடுத்த 2 பேர் மகாலாலேல் அப்படின்னா தேவனுடைய மகிமை. மகாலாலேல்னா தேவனுடைய மகிமை. யாரேத் அப்படின்னா மேலிருந்து கீழ் இறங்கின ஒருவர், மேலிருந்து கீழ் இறங்கின ஒருவர். மகாலாலேல் அப்படின்னா தேவனுடைய மகிமை. யாரேத் என்றால் மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர். பேரை விட்டுருங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. பேர் தேவனுடைய மகிமையோடு மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து. அடுத்து 4 பேரு. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. யோனாக்கு 2 மீனிங் வரும். யோனாக்கு ஒண்ணு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர், இன்னொன்னு போதிக்கிறவர். சோ இப்போ இந்த 2 பேரும் சேர்த்து யோனாக்கு ஒரு ஆட் பண்ணீங்கன்னா போதிக்கிறவர் எடுத்துக்குவோம். சோ தேவனுடைய மகிமையோட மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர் போதிச்சார். யார் அவரு? ஏசப்பா. அடுத்து இப்ப 4 பேர் வச்சுக்கலாம். யோனாக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. சோ யோனாக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். இன்னொரு மீனிங் இருக்கு. யோனாக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். மெத்துசலா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் மரணம் கொண்டு வரும். அடுத்து லாமேக் என்றால் வல்லமையான, பவர்ஃபுல். நோவா என்றால் ஏற்கனவே வசந்தத்துல இருக்கு, இலைப்பாறுதல். நோவா என்றால் இலைப்பாறுதல். இந்த 4 பேரை பற்றி அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்ட, அவர் மரணம் கொண்டு வரும் வல்லமையான இலைப்பாறுதல். யாருடைய மரணம் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவின் மரணம் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது. அவர் மரணம் கொண்டு வரும் வல்லமையான இலைப்பாறுதல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் வல்லமையான இலைப்பாறுதலை கொடுத்தது.
இந்த 10 பேர்ல பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட பேர் இருக்கு இருக்கா? எவ்வளவு ஆழம்! வேதம் வந்து எவ்வளவு ஆழமா இருக்கு. இது இல்ல, இன்னும் ஆழமா இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத நபிமார்கள் வந்து ரொம்ப வந்து ஆழமா பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம நினைச்சுதான் பார்க்க முடியாது. அவ்வளவு ஆழமா வந்து அவங்க வந்து ட்ரில்டம் பண்ணுவாங்க. பத்தினி லேயர்ஸ் பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புதிய ஏற்பாடு நன்றாக புரிய வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடு நம்ம படிச்சுதான் ஆகணும். ஆனா நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதுவும் சொல்லிட பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ண கூடாது. ஏன்னா யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால்தான் வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்தாரு. ஏசப்பா வந்து அவர் மரிச்சாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினாரு. 613 நியாயப்பிரமாணம் இருக்குது, 10 கிடையாது. 10 வந்து சுருக்கி கொடுத்துருக்காங்க. 613 நியாயப்பிரமாணம் இருக்கு. யாருனாலும் வந்து நிறைவேற்ற முடியாது. ஒரே ஒருத்தர் நிறைவேற்றது யாருன்னா ஏசப்பா மட்டும் தான் நிறைவேற்றினாரு. ஸோ அதனால நியாயப்பிரமாணத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம எது ஃபாலோ பண்ணோம்னா கிருபையின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். நியூ டெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் கிருபையின் பிரமாணம். ஆனா பழைய ஏற்பாடு வந்து ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து புதிய ஏற்பாடு நன்றாக தெரியும். எல்லா சீக்ரெட்ஸ் பழைய ஏற்பாடு இருக்கு. நான் சிம்பிளா 10 பேர் தான் சொன்னாங்க. இன்னும் எத்தனை அந்த வம்ச வரலாறு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏசப்பா இருப்பாரு, நிழலாக இருந்திருப்பாரு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏற்கனவே 10 பேர் நம்ம பார்த்துட்டோம். நோவோடைய பையன் ஷேம், அவருக்குள்ள அவர் ஏசப்பா அம்மா நிழலாக வாழ்ந்திருப்பாரு. 20ஆம் தலைமுறை ஆபிரகாம் ஏசப்பாக்கு நிழலாக வாழ்ந்தவர். உயர்ந்த தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். அது அவருடைய அர்த்தம். ஆபிரகாம் என்றால் உயர்ந்த தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன். அதே மாதிரி ஈசாக்கு வந்துட்டு ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர். நீங்க அந்த பலி செலுத்தும் போது, ஈசாக்க பலி செலுத்தும் போது கொம்பு யார் எடுத்துன்னு போறது? இந்த தட்டை ஈசாக்கு தான். அந்த எப்ரேய பைபிள் நீங்க அந்த படிச்சீங்கன்னா, அந்த எப்ரேய பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா ஈசாக்கு வந்து இழுத்துன்னு போனாரு, அந்த கொம்பை வந்து இழுத்துன்னு போனாருன்னு இருக்கும். இந்த சிலுவை யார் இழுத்துன்னு போகுது? ஏசப்பா. ஸோ ஈசாக்கு வந்து ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர். யாக்கோபு வந்து ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர். அதே மாதிரி யோசப் வந்து ஏற்கனவே 40 விஷயத்துல வந்து ஏசப்பாக்கு 40-42 சொல்லுவாங்க. அத்தனை விஷயத்துல வந்து ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர் தான் யோசப்பு. அடுத்து ஆரோன், பிரதான ஆசாரியனாக ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர் தான் ஆரோன். அடுத்து மோசே, மோசே வந்து ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர். என்ன பண்ணாரு மோசே? இந்த இஸ்ரேல் ஜனம் வந்துட்டு எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. எகிப்து என்றால் இருளான தேசம். அந்த இருளான தேசத்துல வந்துட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்துட்டு அடிமையா இருந்தாங்க. அவங்கள மீட்கப்படுத்தி யார் தான் வந்தாரு? மோசே தான் வந்து அவங்களை விடுதலை செய்து அந்த செங்கடல கூறு போட்டு வழிநடத்தி கூட்டிட்டு போனாரு. அதே மாதிரி நம்மளுடைய ஏசப்பா என்ன பண்ணாரு? பரலோகத்துல இருந்து வந்து அவர் மரிச்சு அவருடைய ரத்தத்தால நம்மள வந்து மீட்டு கொண்டாரு. நம்மளுக்கு வந்து மீட்டு கொண்டு நம்மளுக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி யோசுவா என்ன பண்ணாரு? ஏசப்பாக்கு நீளாக வாழ்ந்தவர். யோசுவா வந்து என்ன பண்ணாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனத்தை வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரு, வழிநடத்தினாரு. ஸோ ஏசப்பாக்கு நீளாக இருந்தவர் தான் யோசுவா. அதே மாதிரி நம்ம ஏசப்பா வந்து இந்த பாவமான உலகத்துல இருந்து நம்மள பரம காணான அந்த பரலோகத்தை கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சிக்கு நம்மள வழிநடத்துறது யாரு? ஏசப்பா தான். அதே மாதிரி தாவீது ராஜா வந்துட்டு ஏசப்பாக்கு அநேக விஷயத்துல வந்துட்டு தாவீது ராஜா தான் வந்துட்டு பைபிள்ல அதிகமா இருந்தது. ஏசப்பாக்கு நிழலாக இருந்தது வந்து தாவீது ராஜா தான். அடுத்தபடியாக யோசப் இருப்பாரு. ஸோ அதிகமா வந்து தாவீது ராஜா தான் வந்துட்டு ஏசப்பாக்கு நிழலாக இருந்தாரு. அதே விதமாக எலியா அநேக விஷயத்துல வந்து ஏசப்பாக்கு நிழலாக வாழ்ந்துருவார். அதே மாதிரி ஓசியா மூலமாக ஏசப்பா வந்து நிழலாக வாழ்ந்தாரு. எஸ்தர் மூலமாக ஏசப்பா வந்து எஸ்தர் வந்து ஏசப்பாக்கு நிழலாக வாழ்ந்தவங்க தான். மொத்தேகா ஏசப்பாக்கு நிழலாக வாழ்ந்தது. ரொம்ப ஆழமா இருக்கும் அதெல்லாம். அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பழைய ஏற்பாடு முழுசா நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாக்கு நிழலாக வாழ்ந்தவங்க தான் அநேகர்.